ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் ஆரி எம்ப்ராய்டரிங் ப்ளவுஸ் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது எப்படி நம்ம கரெக்டாக தைக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. இந்த ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் நம்ம போட்டிருக்கோம், பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டரிங் போட்டு இருக்குது. இது வந்து நம்ம நார்மல் மிஷின்லேயே நம்ம தச்சுக்கலாங்க. இதே வந்து ஆரி ஒர்க் போட்டிருந்தது, பீட்ஸ் ஒர்க் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம நார்மல் நண்டுக்கால் வந்து தைக்க முடியாது. சிங்கிள் நண்டுக்கால் இருக்கு பார்த்தீங்களா, அந்த நண்டுக்காலை தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி தைக்கணுங்க. இந்த இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம நார்மல் மிஷின்லேயே நண்டுக்கால்லேயே வந்து நம்ம தைச்சிக்கலாம். இப்போ நம்ம நெக்கு வந்து நம்ம தைச்சிட்டு இருக்கோங்க. நம்ம லைனிங் ப்ளவுஸ் எப்படி நம்ம அட்டாச் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நம்ம தைக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணி ஆளை போட்டுட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வந்துருங்க. இப்போ நம்ம பேக் நெக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி வந்து நம்ம தையல் போட்டுட்டோங்க. இப்போ கீழே இடுப்பு பகுதியில் நம்ம தையலுக்கு எவ்வளோ கிளாத்து விட்டுருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம நேராக நெட்டு தையல் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க. நம்ம நெக்கு ஃபுல்லாக தையல் போட்டுட்டு கீழே இடுப்பு பகுதியில் நம்ம தையல் போட்டுட்டு கிளாத்தை வந்து நம்ம வெளிப்பக்கமாக திருப்பி விட்டுட்டு நம்ம தைக்க போகிறோம். இப்போ நம்ம மெயின் கிளாத்தோட நல்ல பக்கமும் லைனிங் கிளாத்தோட நல்ல பக்கமும் ஒன்றா வச்சு நம்ம தையல் போட்டு விட்டுருக்கோங்க. நீங்கள் கிளாத்தை திருப்பி விட்டா தான் உங்களுக்கு நல்ல பக்கம் வந்து மேலே வரும். அதனால இந்த மாதிரி தையல் போட்டுட்டு நம்ம கிளாத்தை திருப்பி விட்டுக்கலாம். நம்ம ரவுண்டு நெக் வந்து சுற்றி தையல் போட்டுட்டோங்க. இப்போ மெயின் கிளாத்தில் நம்ம அந்த ரவுண்டு நெக்குக்கு அளவாக இருக்கிற கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம நார்மலாக லைனிங் ப்ளவுஸ் எப்படி நம்ம தைப்போமோ அதே மாதிரி தாங்க நம்ம தைக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா நெக்கு வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஏற்றி இறக்கமாக வரும், அதை மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கணுங்க. மெயின் கிளாத் இப்போ மேலே வர மாதிரி நம்ம கிளாத்தை திருப்பி விடலாங்க. நம்ம இந்த மாதிரி திருப்பி விட்டோம் அப்படின்னா லைனிங் கிளாத் வந்து அடியில் போயிருங்க, மெயின் கிளாத் வந்து உங்களுக்கு மேலே வந்துடும். இந்த மாதிரி நம்ம கிளாத் வந்து திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டுட்டு நம்ம அந்த நெக்கு ஓரத்தில் நம்ம ப்ரெஸ் தையல் வந்து நம்ம போட்டுக்கலாங்க. அப்போ தான் உங்களுக்கு நெக்கு பார்க்குறதுக்கு ஃபினிஷிங்காக நல்லாயிருக்கும். பேக் நெக்கு நம்ம ஃபினிஷிங் பண்ணிட்டோங்க. இந்த எம்ப்ராய்டரிங் பார்த்தீங்கன்னா அதிகமாக வேஸ்ட் ஆகாமல் நமக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக கட் பண்ணி நம்ம தையல் போட்டு எடுத்துட்டோங்க. இப்போ வந்து கை பீஸ் வந்து நம்ம தைக்க ஆரம்பிக்கலாங்க. கையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கையிலையுமே அந்த மாங்காய் மாதிரி டிசைன் வந்திருக்கு. அது வந்து கரெக்டாக சென்டரில் வர மாதிரி நம்ம கை வந்து நம்ம தைக்க போகிறோம். நம்ம மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் நம்ம சேர்த்து வந்து தையல் போட்டுக்கலாங்க. நம்ம பேக் பீஸில் எப்படி மெயின் கிளாத்தோட நல்ல பக்கமும் லைனிங் கிளாத்தோட நல்ல பக்கமும் வச்சு தையல் போட்டோமோ அதே மாதிரி கையில் வந்து சேம் அதே மாதிரி நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாங்க. தையல் போட்டுட்டு கிளாத்தை திருப்பி விட்டுட்டு நம்ம ப்ரெஸ் தையல் வந்து நம்ம போட்டுக்கலாங்க. இந்த வீடியோவில் எம்ப்ராய்டரிங் ரெடிமேட் ப்ளவுஸ் இருந்தது அப்படின்னா அது எப்படி ஈஸியான முறையில் கட் பண்ணலாம், எப்படி வந்து நம்ம தைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலுமே எனக்கு கமெண்ட் பண்ணாங்க. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக வந்து நம்ம தைச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.